மருமகள் சீரியல்ல ராஜாங்கம் வாயை திறந்து உண்மையே சொல்ல மாட்டேக்காங்கன்னு சொல்லி அவரை ரொம்பவே சித்திரவதை பண்ணுறாங்க. ஆனால் ராஜாங்கம் சொல்கிறாங்க, இதை பாருங்கய்யா, நீங்கள் எவ்வளோதான் என்னை அடித்தாலும் சித்திரவதை பண்ணாலும் எனக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே, இவர் என்ன நம்ம இவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணியுமே அவங்க மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்கன்னா ஏதாவது இதில் உண்மை இருக்குமோன்னு சொல்லி இப்போந்தான் அந்த விதத்திலே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைலாம் எங்கேருந்து ஆரம்பித்ததோ அங்கேருந்து நம்ம விசாரணையை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. போலீஸ்ல இருந்து தமிழ் செல்வி வீட்டுக்கு தான் விசாரிக்கிறதுக்காக முதல்ல வராங்க. இப்படி போலீஸை பார்த்ததுமே தமிழ் செல்வி கேட்குறாங்க, சார் உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்களும், ஏம்மா நீ தானே தமிழ்ச்செல்வி, நீ தானே அந்த ஜெனி பொண்ணுக்கும் சக்தி பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. சார் நான் எதுவுமே பண்ணலை சார். சரி நீ பண்ணலை, ஆனால் உன் அப்பா தானே தலைமை தாங்கி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காரு, அப்போ அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியோட அப்பாவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் செல்வி சொல்கிறாங்க, இதை பாருங்க, எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் என் அப்பாவும் சரி, என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரி, ஏதோ நான் தான் ஃபோன் போட்டு இவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஜெனி விஷயத்தில் நான் முதல்ல ஆர்வம் காட்டினது உண்மைதான். ஆனால் என்னைக்கு எங்கள் மாமா எதுவுமே பண்ணாதீங்க, அதுவும் தேர்தல் நெருங்குற இந்த மாதிரி ஒரு நேரத்தில் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை. ஆனால் நான் என்னமோ ஃபோன் போட்டு எங்கள் அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொன்ன மாதிரி தான் என் அப்பாவும் சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் என்கிட்ட ஃபோன் இல்லை, அதுதான் உண்மை. நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த நேரம் உன்கிட்ட ஃபோன் இல்லைன்னே வச்சுப்போமே, உன் ஃபோனை கொடு, நாங்கள் செக் பண்ணி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கி அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபோன் போயிருக்குதா இந்த நம்பர்லேருந்து அவங்க அப்பாக்குன்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நேரம் கண்டிப்பாக தமிழ்செல்வியோட ஃபோனில் இருந்து ஃபோன் போயிருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. சார் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸுமே, சரிம்மா நீ சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, விசாரணை பண்ணி நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வியை ராஜாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தமிழ்செல்வி சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் சார், அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கிட வேண்டாம், நீங்கள் உள்ளே போய் விசாரணை பண்ணுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிட்டு வெளியிலே நிற்கிறாங்க. அப்படியே போலீஸ்காரங்க உள்ளே போய் விசாரித்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதனால் வெளியில் வந்து தமிழ்செல்வி கிட்ட, ஏம்மா உள்ளே ஒன்றும் கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போந்தான் மேலே உள்ள சிசிடிவி எல்லாத்தையுமே தமிழ்செல்வி கவனிக்கிறாங்க. சார் எங்கள் வீட்டில் எல்லா பக்கமுமே செக்யூரிட்டிக்காக நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம், அதோட ஃபுட்டேஜை வேணால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா, அந்த நேரத்தில் என்ன ஆகியிருக்குன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்களும் இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா அங்கே சேது வந்து நிற்கிறாங்க. என்ன சார், இவா சொல்கிறத நம்பி நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வேற பார்ப்பேன்னு சொல்கிறீங்களா? இதை பாருங்க, இவா தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் முதல் காரணம், அவளை பிடிச்சி உள்ளே போடுங்க, அவள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களும், இதை பாருப்பா, நீ ஸ்டேஷன் வந்தும் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்த, இப்போவும் நீ இப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, எங்களை விசாரிக்க விடு, அப்பந்தான் உன் அப்பா நல்லவரா கெட்டவரான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க போகிறாங்க. இதை பார்த்ததுமே ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருக்குமே கை காலே உதறுது. அம்மா என்னம்மா இவங்க சிசிடிவி கேமராலாம் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்த மாதிரி நம்ம அந்த சிசிடிவி விஷயத்தையே நம்ம மறந்துட்டோமேம்மா,
அதில் கண்டுபிடிச்சிருவாங்கல்லாமா. அப்போது ஐஸ்வர்யா தானே அதில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, அவளை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி சித்ரா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கு ஈஸ்வரியுமே கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டுறாங்க. அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் ஐஸ்வர்யா தான் காரணம்னு சொல்லி நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம கலண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸ்வரியும் சித்ராவும் பேசுகிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு இவங்க எப்போதுமே திருந்த மாட்டாங்க போலுக்கு. என்கிட்டே இவங்க வேலையை காட்டுறாங்களா, நான் மாட்டினேன்னா இவங்களையும் மாட்ட விட தான் செய்வேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே மாதிரியே போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜை ஓட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா தான் தெரியுது, தமிழோட ஃபோனை ஐஸ்வர்யா தான் எடுத்துகிட்டு போய் ஃபோன் பண்ணி தமிழ் மாதிரியே குரலை மாற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சேது ரொம்பவே கொலை வெறியில் ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாவோ நம்ம மாட்டினோம்னா நம்மளை அவ்வளோதான் செதர்தங்காவாக ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி அத்தை தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. ஈஸ்வரி இப்படி ஐஸ்வர்யா தன்னை மாட்டி விட்டுட்டாலேன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே நேரம் ஈஸ்வரி ஃபோனுக்கு நீதிமான்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இதை பார்த்ததுமே சேது, சின்னம்மா உங்கள் ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி ஃபோனை டக்குன்னு வாங்கி பார்த்தா அதில் நீதிமான்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. அப்போது இவன் கூட சேர்ந்துக்கிட்டு தான் நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த நீதிமான்கிறது என் அப்பாவோட அரசியல் எதிரி சார். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு தான் என் சின்னம்மாவும் இந்த ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து பெரிய திட்டமே போட்டிருக்காங்க சார். இதில் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியும் ஒரு உடந்தையாக தான் சார் இருப்பா. அவள் தான் ஃபோனையே எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா, சிசிடிவியில் நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ மறுபடியுமே அந்த பொண்ணையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஈஸ்வரியும் ஐஸ்வர்யா ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணி வெளில கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வெளியே வராங்க. அதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்வி, சார் நீங்கள் யார் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க தமிழ்செல்வி. ஆமாம்மா, எல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் கையில் விலங்கோட வெளியில் வராங்க. இதை பார்த்ததுமே தமிழ்செல்வி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? ராஜாங்கம் ஐயாவுக்கு நீங்கள் இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்லவங்க மாதிரியும் நான் ஏதோ பெரிய துரோகி மாதிரிலாம் இவ்வளோ நேரமும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால தானே என்னை இந்த வீட்டில் இருந்தே அனுப்புனீங்க. இப்போ தெரியுதா, துரோகியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன வெளியே அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சேதுவை பார்த்து கேட்குறாங்க. சேதுவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஈஸ்வரியுமே போகும்போது எல்லார்கிட்டேயுமே நான் எந்த தப்பும் செய்யலை, இந்த தமிழ்செல்வி தான் ஏதோ கொளறுபடி பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டா, நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அம்மாச்சியோ, இதை பாருடி, நீ எவ்வளோ வேலைகள் நீ இந்த வீட்டில் பண்ணியிருக்க, அப்போல்லாம் கூட ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் வீட்டோட கொலை சாமியவே இப்படி நீ ஜெயிலில் போய் உட்கார வச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. ஈஸ்வரியை கைது பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.